ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, திணையில் பொங்கல் எப்படி செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்தது. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக வாங்கி வச்சுருந்த திணையை ஓப்பன் பண்ணி அப்புறம் அதை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன். பட் கொஞ்சமாக தான் இருந்தது. ஆனால் அதுவே 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட முடியுது. அது கூட என்ன பண்ணேன்னா, ஒரு 2 கைப்பிடி சிறுபருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் இந்த பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் தேவைன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் அந்த கலருக்காக குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணால் சூப்பராக பொங்கல் மாதிரியே இருக்குங்க. நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிற பொங்கல் மாதிரியே இருக்குது. இது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் நமக்கு தெரியல. பட் இது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட்டை விட இது மில்லட்ஸில் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ சீக்கிரத்தில் திரும்பவும் பசிக்காது மில்லட்ஸில் சாப்பிட்றதுனால. ஏன்னா இதோட டைஜஸ்டிவ் டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம பொங்கலுக்கு தாளிக்கிற மாதிரி நெய்யில் பச்சை மிளகா, அப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. பசங்களும் ஈஸியாக சாப்பிட்டாங்க. இதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை. வெறும் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், ரொம்ப நெய் இல்லாமல் ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுட்டிங்கனாலே பொங்கல் பதத்துக்கு சூப்பராக வந்துடும். நான் 1 டம்ளர் திணைக்கு 3/4 டம்ளர் சிறுபருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, அதனால் இந்த பதத்துக்கு வந்திருக்கு. பாருங்கள், திணை பொங்கல் சூடாக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி டின்னர் இது தான். நாளைக்கு என்ன டின்னர்னு பார்க்கலாம். ஓகே, தேங்காய் சட்னி அரைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வெறும் தேங்காய் உடைச்ச கடலை வச்சு அரைச்சிட்டு அதை தாளிச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. பாய்.